இன்னைக்கு வழக்கா பச்சை பஞ்சாயத்துக்கு வருவாரா? சொன்ன சொல் மாற மாட்டாரையா, கண்டிப்பா வந்துருவாரு. வா வா வாங்க. வர்றேங்க. சரி போங்க. என்ன வாங்கங்கிறீங்க போங்கங்கிறீங்க? முகத்தை பார்க்காம வாங்கன்னு சொன்னேன், பார்த்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்ல தோணுது. ஏன் வெத்தலைப்பட்டி பத்திரிக்கை பார்த்தல? ஆமா. அதுல மொய் எழுத கூடாதுன்னு போட்டிருக்கல, அப்புறம் எதுக்கு அண்டா? மொய் எழுதுறதுக்கா இல்லைங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போறான்னு வந்தாங்க. இது கொஞ்சம் எடுக்கிற பாத்திரமா? வெளியே எடுத்து போய் வியாபாரம் பண்ண போறியா? கொண்டாங்க போயா. ஏங்க எல்லாம் எதுக்கு போடுறாங்க, நான் எப்படி போறது? டேய் புத்துட்டு ஈசல் போட்ட மாதிரி. டேய் என்னடா இது, பழனிக்கு பால் காவடியா? இல்லைங்க, இது பாயாசத்துக்கு குடம் சாம்பாருக்கு. சோறு துண்டுல கட்டிக்கிடுவாங்க. விட்டாரி வேட்டியில் கூட கட்டுவிடா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கொப்பனுக்கு அரோகரா, கோத்தாளுக்கு அரோகரா, கொக்காளுக்கு அரோகரா, உங்க மச்சானுக்கு அரோகரா, உங்க மாமனுக்கு அரோகரா, உங்க குடும்பத்துக்கு அரோகரா, உங்க ஊருக்கு. மச்சான் வண்டி ரெடி. ஏமா அழகுனாச்சி, இன்னைக்கு நம்ம வீட்டுல விசேஷம்னு தெரியுமில்ல, இன்னைக்குமா ஊர் பஞ்சாயத்துக்கு போகணும்? புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி தான், சிரிச்சே மலிப்பிடுவியே. மச்சான் வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா வடிச்ச சோறு பத்தாது போல் இருக்கு. எல்லாருக்கும் மொத்தமா கஞ்சியை காய்ச்சி ஊத்திட்டுமா? வேணாம், ஆத்தூர் கிச்சடி சம்பாவரி ஆக்கி அடிச்சிடறேன். அப்படியே முத பந்தியில் நானும் உட்கார்ந்துக்கிட்டுமா? மச்சான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வர வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஆனா என் வயிறு காத்திருக்காது பாருங்க. மச்சான் பஞ்சாயத்து முடி வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லில் நீங்க ஊத்த மாட்டீங்க, ஆனா நான் மட்டும் ஒரு கிளாஸ் பால் பாயசம் சாப்பிட்டுமா? வேணாம், பல்லே விளக்கல, வாய் நாரட்டும். வண்டியில இருங்க, வண்டி நாரட்டும். பஞ்சாயத்து நாரத்தாண்டா போகுது. சொல்லுப்பா. ஐயா, எங்க பெருசுங்க விட்டு போறது கையால விடந்தாங்க, அதுவும் கல்லும் கரடமா இருந்தது. படாத பாடுபட்டு நான் தாங்க அதை விளைச்சல் பூமி ஆக்கினேன். எப்பவும் ஓடி போன என் தம்பி இப்ப வந்து எல்லாத்தையும் சரி பங்கு கொடுன்னு கேட்கறான். இது எந்த விதத்துலங்க நியாயம்? கையாகலாம் என்னங்க கையாகலாம், எங்க அப்பா விட்டுட்டு போன சொத்துல தான் இவ்வளவு வசதியும் பண்ணி இருக்கிறான். இது வரைக்கும் கால்னா காசு கூட நான் அனுபவிச்சது இல்ல, எல்லாத்தையும் அவன் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால பெரிய மனசு பண்ணி எல்லா சொத்துலையும் எனக்கு சரிபாதி வாங்கி கொடுங்க. இந்த பாருப்பா, பெத்தவங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தி கஞ்சி ஊத்துறவன் தான் உண்மையான மகன். 9 வயசுல ஊரை விட்டு ஓடி போயிட்டு திடீர்னு இப்ப வந்து சொத்துல பங்கு கட்டினா எப்படி? பெத்தவங்களுக்கு கொல்லி வச்சவன் அவன். இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுலயும் நீ கலந்துக்கல. அவன் பாடுபட்டு சேர்த்த சொத்துல பங்கு கட்டியா என்ன அர்த்தம்? பிறந்த தோஷத்துக்காக பூர்வீக சொத்துல வேணா பங்கு கொடுக்க சொல்றேன். இதுதான் முடிவு. என்னங்க இது? வெத்தலையை போட்டு எச்சியை துப்புனா அது தீர்ப்பாயிடுமா? என் பங்கை எப்படி வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும், நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஏய் வாய மூடுற. ஏய் புலிப்பாண்டி, இந்த பஞ்சாயத்துங்கிறது மனுஷன் பிறந்த காலத்துல இருந்தே இருக்கு. நீ சொன்ன பாரு கோர்ட்டு சட்டம், அதெல்லாம் இந்த மரத்தடிக்கு அப்புறம் தான். இங்க சொல்ற தீர்ப்பு காகிதத்துல எழுதுறது இல்ல, ஆனா கல்வெட்டு மாதிரி. அதை எவனும் திருத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. மச்சான் மச்சான் வாங்க. என்ன மாப்பிள, வந்தவங்க எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்கல்ல? ஒண்ணும் குறையிலையே? சாப்பிட்டதோட நிறுத்தல, அவன் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டின மாதிரி கட்டிட்டான்ல. மச்சான் எங்க நாக்கு நட்டுங்க. உங்களுக்கு பொண்ணுதான் பிறக்கும். எதை வச்சு சொல்ற? வாய் செவந்தா வாரிசு பொண்ணுதான் சொல்லுவாங்க. மாப்பிள அடிச்சு சொல்றேன், எனக்கு ஆணுதான் பிறக்கும். நான் அடிக்காம சொல்றேன், உங்களுக்கு பொண்ணுதான் பிறக்கும். எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்றேன். பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். எனக்கு ஆணுதான் பிறக்கும். பொண்ணுதான். மாப்பிள நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். முருகா, நான் வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். என்னதாயி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சாமி. பழகாப்பனா ரொம்ப அமக்கலப்படுத்திட்டீங்க போல இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்தது, நீங்க இல்லங்கிற ஒரு குறை தவிர. முருகா, அதான் இப்ப வந்துட்டாருல்ல சாமி. எங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்ன? ஒண்ணு இல்ல சாமி, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு நான் சொல்றேன், ஆனா மாப்பிள்ளை எனக்கு பொண்ணு தான் பிறக்கும்னு சொல்றாரு. நீங்க தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். போச்சு. அதாவது உக்கிரபாண்டி தலைச்சம் புள்ள ஆம்பளை புள்ளதான்.
மாப்பிள. ஆனா நிமித்தப்படி கணக்கு போட்டு பார்த்ததுல பிறக்க போற புள்ளையால தகப்பனோட கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் போகும். அது மட்டும் இல்ல, ஊருக்கு முன்னால ஒரு நாள் நீங்க தலகுனிஞ்சு நின்னே தீரணும். என்னைக்கு அந்த புள்ள பெத்தவ முகத்தை பார்த்து அம்மான்னு சொல்லுதோ அப்பவே அவனை பெத்தவ உயிரோட இருக்க மாட்டான். சாமி, பெத்தவங்களுக்கு கொல்லி போடுற பாக்கி இந்த புள்ளைக்கு கிடையாது. சாஸ்திரம் எப்பவுமே பொய்யாகிறது இல்ல. இந்த ஆரியூர் வாழையானந்த வாக்குல சந்தேகம் இருந்தா சூரியன் அஸ்தமனம் ஆகும் போதுதான் குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்கும் போதுதான் சூரியன் அஸ்தமனம் ஆகும். இது நடந்தா நான் சொன்ன அத்தனையும் உன் குடும்பத்தில் நடக்கும். சாமி, இந்த கண்டத்திலிருந்து தப்புறதுக்கு வேற வழியே இல்லைங்களா? இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. சொல்லுங்க சாமி, செஞ்சிடறோம். உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் வருஷ பூஜை போட்டு வேண்டிக்குங்க. இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்க இதுதான் வழி. அப்ப நான் வர்றேங்க. சரிங்க, வாங்க. வர்றேன். மாப்பிள, நான் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற அழகுனாச்சிக்கு பிறக்க போற குழந்தையால ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. மச்சான், நீங்க ஏன் மச்சான் பயப்படுறீங்க? அதான் பரிகாரம் இருக்குன்னு சாமி சொல்லியிருக்காரு, அதை செஞ்சிருவோம். ஆமா மாப்பிள, நம்ம சொந்த பந்தத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். போறோம், வரிசை எடுக்கிறோம், எடுக்கிறோம், பொங்க வச்சு மாவிளக்கு ஏத்துறோம், ஏத்துறோம், 1000-2000 பேருக்கு சோறு போடுறோம். போறீங்க. மச்சான், குலதெய்வ கோயிலுக்கு கூட போக முடியாம தடப்பட்டு போச்சு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த குழந்தையால நம்ம குடும்பத்துக்கு அழிவுதான் நினைக்கிறேன். மாப்பிள, மச்சான், நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை செத்து போச்சுன்னு நினைச்சுக்குவோம். நாளைக்கு இந்த குழந்தையால உங்க கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை இதெல்லாம் போகணுமா? இல்ல நீங்க உயிருக்கு உயிரா தெய்வமா நினைக்கிற எங்க அக்கா உயிரை பறி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மச்சான், குடும்பத்தை அழைக்கிறதுக்கு தான் குழந்தை வேணும். குடும்பத்தை அழிக்கிறதுன்னா அந்த குழந்தை வேண்டாம். மாப்பிள, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை செத்து பிறந்ததாவே நினைச்சுக்கோ. ஒண்ணு புதைச்சிரு, இல்லைன்னா எரிச்சிரு. சாமி, பச்சை மண்ணை போய் என்ன சரிதானே? அட சரிதான்ப்பா. உன் பேர் என்னடா? சொடல. என்ன சொடலங்க. ஆ